வணக்கம். மே 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. S&P 500 3%, நாஸ்டாக் 4% அதிகரிச்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் சைனா USA இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை குறித்தான அப்டேட் வெளியானது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று பெரும்பாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.6% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் மதியம் 12 மணி அளவில் நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆகி 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். USA S&P 500 இண்டெக்ஸுடைய டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் முன்ன சொல்லியிருந்தது 6200, புது டார்கெட் ப்ரைஸ் 6500, கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 12 மாதங்கள். முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது USA சைனா இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு நடந்துகிட்டு இருக்கு. CNBC TV 18 கிடைத்த தகவல் இது. USA இந்தியா மீது வரி விதிச்சிருக்கிறாங்க. ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீது வரி விதிச்சிருக்கிறாங்க. இதனால் இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களில் $7.6 பில்லியன் மதிப்பிற்கான பொருளுக்கு பாதிப்பு இருக்கும்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியா பதிலுக்கு USA மீது வரி விதித்திருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 29 அமெரிக்கன் உற்பத்திகள் மீது இந்தியா வரி விதிச்சிருக்கிறாங்க. அதனுடைய சில உற்பத்திகளுடைய பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆப்பிள்ஸ், ஆல்மண்ட்ஸ், பியர்ஸ், ஆன்டி ஃப்ரீசிங் ப்ரிப்பரேஷன்ஸ், போரிக் ஆசிட் மற்றும் அயன் அண்ட் ஸ்டீலால் உற்பத்தி செய்யப்பட்ட சில உற்பத்திகள் மீது இந்தியா பதிலுக்கு பதில் வரி விதித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி வலுவடைஞ்சிருக்கு. 84.62 இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 85.37 இருந்திருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் 75 பைசா ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆயிருக்குன்னு CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நேற்று ஃபாரெக்ஸ் மார்க்கெட் விடுமுறை, ஏன்னா புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு நேற்று விடுமுறையில் இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு இன்றைக்கி தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. பாசிட்டிவாக ருப்பி ஓப்பன் ஆகியிருப்பதாக CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. KFin டெக்னாலஜிஸில் ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. CNBC TV 18 கிடைத்த தகவல். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 10% வரைக்கும் விழுந்திருக்கு. 1.72 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கன்ற தகவல் இல்லை. முன்னே நமக்கு தெரிந்த செய்தி என்னென்னா, ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேடிஎம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பேடிஎம்லும் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு பேடிஎம் உடைய ஷேர் ப்ரைஸ். சைனா நிறுவனமான ஆண்ட் ஃபினான்ஷியல் 4.1% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கலாம்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. நான் உறுதி செய்யலை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 1.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஸ்விக்கி குறித்து மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஷேர்ஸுடைய லாக்இன் பீரியட் முடிவுக்கு வருது. அதாவது ப்ரீ IPO மற்றும் நான் ப்ரொமோட்டருக்கான 6 மாதத்திற்கான லாக்இன் பீரியட் மே 12ஆம் தேதி நேற்று முடிவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி அந்த ஷேர்ஸ் எல்லாமே விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வீழ்ச்சியும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஸ்விக்கி 189 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த லாக்இன் பீரியடில் இருந்திருக்கு. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 83% அந்த லாக்இன் பீரியடில் இருந்திருக்கு. அது நேற்று மே 12ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்கு அந்த லாக்இன் பீரியட். ரேமன் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 25 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 101% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 558 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 110% அதிகரிச்சிருக்கு. கேர் ரேட்டிங்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். காலையில் விட நம்ம டிவிடெண்ட் செய்தி பார்த்துருந்தாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 43 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 76% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 110 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் குறித்து காலையில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். 11 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க கேர் ரேட்டிங்ஸ். LTI மைண்ட்ரிக்கு JP Morgan தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5200. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. தெலங்கானா ஆலையை மூட சொல்லி தெலங்கானா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி 6% இன்ட்ராடேயில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்.
ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 31 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 63% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 412 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. சுந்தரம் கிளேட்டன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டாடா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 2.81% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? ப்ரொமோட்டர் என்டிட்டியான ஸ்ரீனிவாசன் ட்ரஸ்ட் வெளியேறி இருக்கிறாங்க. 2.81% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை 1990 ரூபாய் 9 பைசான்னு டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட் மொரிஷியஸ் வாங்கியிருக்கிறாங்க ஷேர்ஸ். மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உடையது. 2.03 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் தான் விற்பனை செய்திருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை 679 ரூபாய் 50 பைசான்னு டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. டெக் மஹிந்திராக்கு சிஎல்எஸ்ஏ ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1976 ரூபாய். நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஆப்பியஸ் மைன்ஸ் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 50 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. Q4க்கான டேட்டா. டோட்டல் இன்கம் 57,052 லட்சம் ரூபாய்கள். இயர் ஆன் இயர் 28%, குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3,400 லட்சம் ரூபாய்கள். குவார்டர் ஆன் குவார்டர் 32% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 52% விழுந்திருக்கு. DCX சிஸ்டம்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ்க்கான அப்டேட். ஒட்டுமொத்தமாக 29 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. யார்கிட்டதெல்லாம் கிடச்சிருக்கு? ELTA சிஸ்டம்ஸ் இஸ்ரேல், ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இஸ்ரேல், எல்பிட் சிஸ்டம்ஸ் இஸ்ரேல் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர்ஸ். இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது DCX சிஸ்டம்ஸ். பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஒரு ஆர்டர் 971 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் தெலங்கானா பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் கிட்டேருந்து. பிரிட்டானியாவுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 5250, புது டார்கெட் 5650. மாரிபன் லேபரேட்டரிஸ் 23 ஆண்டுகள் கழித்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. காலையில் வீடியோவில் நம்ம டிவிடெண்ட் செய்தி பார்த்துருந்தோங்க. ஆனால் 23 ஆண்டுகள் கழித்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சது. ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த ஆண்டில் அறிவிச்சிருக்காங்க. நிதியாண்டில் 118 கோடி ரூபாய். டிவிடெண்ட் அறிவித்தது 20 பைசா ஒரு ஷேருக்கு. 23 ஆண்டுகள் கழித்து முழு நிதியாண்டிற்கான கிராஸ் ரெவென்யூ 1830 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2 ரூபாய் 20 பைசா. இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. டைட்டன் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய வாட்சஸ் அண்ட் வேரபிள் டிவிஷனுடைய CEO சுபர்ணா மித்ரா ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க் குறித்து CNBC TV18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க TCSஐ முந்தி இருக்கிறாங்க. இந்தியாவில் 4வது பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட் அடிப்படையில். அதாவது நிதியாண்டு 2025 டாப் 4 கம்பெனிஸ் நெட் ப்ராஃபிட் அடிப்படையில் பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் TCSஐ பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 ஐசிஐசிஐ பேங்குடைய நெட் ப்ராஃபிட் 51,029 கோடி ரூபாய். TCS உடையது 48,553 கோடி ரூபாயாக இருந்தது. முதல் 3 இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட் அடிப்படையில்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ 4வது இடத்துல ஐசிஐசிஐ பேங்க்கும், 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு TCS. 3 ஆண்டுக்கு முன்னாடி TCS 2வது இடத்துல இருந்தாங்க. அப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதல் இடத்துலையும் TCS 2வது இடத்துலையும் இருந்தது. இப்போ 3 ஆண்டு கழித்து பார்க்கும்போது TCS 5வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. டாப் கம்பெனிஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலிடம், 2வதுல HDFC பேங்க், 3வதுல TCS, பிறகு ஏர்டெல், பின்னர் ஐசிஐசிஐ பேங்க். CRM சில்க் மில்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். ஸ்டாண்டலோன் பேசிஸில் டோட்டல் இன்கம் 750 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 73 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான ஸ்டாண்டலோன் டோட்டல் இன்கம் 2296 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 199 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் 3 ஸ்டாக்ஸ் உடைய பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி 24% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். கொடுத்திருக்கிற கால அளவு 3லிருந்து 4 வாரங்கள். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 141லிருந்து 150. கொடுத்திருக்கிற ஸ்டாப் லாஸ் 114. 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. BELக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 340லிருந்து 349. ஸ்டாப் லாஸ் 295.
14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நசாரா டெக்னாலஜிஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1199லிருந்து 1245, ஸ்டாப் லாஸ் 1013, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, வீக்லி சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வேறொரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜேஎம் ஃபினான்ஷியல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.70. ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் May 16. பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 345, ஸ்டாப் லாஸ் 310. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் பை ரேட்டிங் டார்கெட் 3250, ஸ்டாப் லாஸ் 2975. சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் குறித்தும் வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 74, ஸ்டாப் லாஸ் 66. டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பிர்லா சாஃப்ட்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 460, ஸ்டாப் லாஸ் 397. டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிர்லா சாஃப்ட்லையும். இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெடுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 196, ஸ்டாப் லாஸ் 175. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மதியம் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டாடா ஸ்டீல் வாலட்டைலாக இருந்திருக்கு. இன்ட்ராடேல +1%, -1% இருந்திருக்கிறாங்க. ரேமன் 3% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. கேர் ரேட்டிங்ஸ் 13% அதிகரித்தது. ஏத்தர் எனர்ஜி 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டிடி பவர் சிஸ்டம்ஸ் 6% அதிகரித்தது. ஆப்பியஸ் மைன்ஸ் 3% வீழ்ச்சி. கார்பரண்டம் யூனிவர்சல் 4% விழுந்தது. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் 5% வீழ்ச்சி. சிஆர்எம் சில்க் மில்ஸ் 5% அதிகரித்தது. மாரிப்பன் லேபரட்டரிஸ் 4% வீழ்ச்சியை பார்த்தது. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.